என்ன தாசண்ணே, பொண்ணு கல்யாணத்துக்காக நிலத்தை விக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா சரி, நிலத்தை வித்துட்டீனா அப்புறம் உன்னோட நிலைமை? இங்க வாமா. மருமக உனக்கு சோறு போடுவான்னு நினைக்கிறியா? உனக்கு சோறு போடுற நிலத்தை விக்கணும்னு நீ எப்படி நினைச்ச? அது இல்லம்மா. அம்மான்னு கூப்பிட்டா மட்டும் போதுமா? கஷ்ட காலத்துல இந்த அம்மா ஞாபகத்துக்கு வரலையா? இங்க வா. வாங்கிக்கோ தாசனா, உன் பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட விட்டுடு. சரிங்கம்மா. நல்லா இருமா. போயிட்டு வாங்க. இந்த பொண்ணு யாரா புதுசா இருக்கா? டே பால்ராஜ் ப்ளீஸ்டா என் கூட பேசுடா. டேய் அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுடா ஜென்ம துரோகி பண்ற. ஏய் நில்லு. டேய் நீங்க எல்லாரும் ஒரே பேட்ச் தானே? 4 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இவனை ஏன்டா தள்ளி வைக்கிறீங்க? இவன் டெய்லியும் வரான். ப்ளீஸ்டா என்கிட்ட பேசுங்கடான்னு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்களும் எல்லாத்தையும் பாக்குறீங்க, ஆனா பேசாம தான் போயிடுறீங்க. ஏன்டா? என்னதான்டா நடந்துச்சு? அவன் எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிருக்கான்னு தெரியுமா சார்? வேணா விடுங்க சார், விடுங்க. கண்டிப்பா இது பெரிய ப்ராப்ளம் தான் போல இருக்கு. டேய் நீயாவது சொல்லுடா. கொடைய பிடிச்சி இடியை நிறுத்த முடியாது சார். டேய் கொடை என்ன, நடுவுல இந்த இடி என்னடா? புரியுற மாதிரி சொல்லுடா. ரோஜா செடியில ரோஜா தான் பூக்கும், கூஜா இல்ல சார். பசிச்சா சோற தான் சார் சாப்பிடுவோம், சேர இல்ல. ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா சாப்பிடலாம், சேர்ந்து ஊரை சுத்தலாம். ஆனா இப்படி முதுகுல குத்த கூடாது சார். டேய் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். நீ சொல்ற ரோஜா என்ன, இந்த கூஜா என்ன? புரியுற மாதிரி சொல்லண்டா. சொல்றேன் சார், சொல்றேன். எங்களுக்கு சொத்து இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொத்துன்னு நினைச்சு வாழ்றவங்க சார் நாங்க. எல்லாருக்கும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே வரும்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சார். ஒரு நாள் இப்படிதான் எக்ஸாம் நெருங்கி வந்துச்சு. பிட் எடுத்துட்டு போனா கூட எந்த கேள்விக்கு எந்த பதில்னு எழுத தெரியாத அப்பாவி பசங்க சார் நாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் சார். எப்படியும் நம்ம பாஸ் ஆக முடியாது, அது முடியாத காரியம். அட்லீஸ்ட் சேர்ந்து ஃபெயில் ஆகலாம்னு நினைச்சோம் சார். எக்ஸாம்ஸ் எழுதுறோம் சார், ரிசல்ட்ஸும் வந்துச்சு. நினைச்ச மாதிரியே எல்லாரும் ஃபெயில் ஆனோம் சார். ஆனா இந்த ராஜேஷ் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டு ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டான் சார். ஒரு சப்ஜெக்ட்ல. டேய் நிறுத்துடா, நீங்களாச்சும் சொல்லுங்க சார். எக்ஸாம் ஹால்ல போர் அடிக்குதுன்னு கொஸ்டின் பேப்பரை திருப்பி 2 தடவை எழுதுனா உங்களை மாதிரி கூமுட்டை எவனோ கரெக்ட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுட்டான். தப்பு எந்தா அவன்தா? தப்பு உண்டுதான், முழுக்க முழுக்க உண்டுதான். அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு காமிச்சிருந்தா நானும் கொஞ்சம் பாஸ் ஆயிருப்பேன்ல. நீயும் அதே கொஸ்டின் பேப்பர் தானே வச்சிருந்த. நானா இருந்த ஆன்சர் பேப்பரை கூட கொடுத்துருப்பேன். அதான் என் பால்ராஜ். அவனை பத்தி இவ்ளோ சொல்றதுக்கு பதிலா போயிட்டோம் லவ் சொல்லலாம்ல. சொல்லலாம், ஆனா பால்ராஜ் கிட்ட என் லவ் சொல்லணும்னா சாதாரணமா சொல்லக்கூடாது. அதுக்கு நிறையவே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ப்ரிப்பேர் பண்ண போற? நல்ல புடவை கட்டிக்கணும், சென்ட் அடிச்சுக்கணும், முகத்துக்கு நல்ல மேக்கப் போட்டுக்கணும். அப்போ என்ன பார்த்து அவன் சொல்லு விடுவான் பாரு. அப்படி சொல்லும்போது நோன்னு சொல்லவும் வாய் வராது, வேணான்னு சொல்லவும் மனசு வராது. அது சரி. ஆனா உனக்கு என்ன, நானா இருக்கவே இவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவே நீ கேட்டா உங்க அம்மா இளவரசனையே கூட்டிட்டு வந்துருவாங்க.